பாகம் 6. இஸ்மாயிலின் திருமணம் மற்றும் இப்ராஹீமின் சோதனை. காபா கட்டி முடிந்த பிறகு இப்ராஹிம் நபி தம் மகன் இஸ்மாயிலுடன் சேர்ந்து மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார். அல்லாஹ் அவருக்கு பிரார்த்தனை செய்யச் சொன்னான். எங்கள் ரப்பே, எங்களிடமிருந்து ஒரு தூதரை அனுப்பு. குர்ஆன் 2:129. இது பின்னர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கான துவா. இப்ராஹீம் பல ஆண்டுகள் பயணித்தார். ஒருமுறை மக்காவுக்கு வந்தபோது ஹாஜர் இறந்துவிட்டதை அறிந்தார். இஸ்மாயில் வளர்ந்து திருமணமாகி இருந்தார். இப்ராஹீம் இஸ்மாயிலை சந்திக்க முயன்றார். முதல் முறை இஸ்மாயிலின் மனைவி வறுமையைப் பற்றி புலம்பினாள். இப்ராஹீம் வாசல் நிலைப்பாட்டை மாற்று என்று சொல்லிச் சென்றார். இது விவாகரத்து அறிகுறி. இரண்டாவது முறை வந்தபோது புதிய மனைவி நன்றியுடன் இருந்தாள். இப்ராஹீம் வாசலை உறுதியாக வைத்திரு என்றார். இது திருமணத்தை தக்கவைக்கும் அறிவுரை. இஸ்மாயில் தம் தந்தையை அடையாளம் கண்டுகொண்டார். இந்த நிகழ்வு ஹதீஸில் வருகிறது. இது பொறுமை, நன்றி, குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது.